கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த அதிகாலை ஜெபத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். நம்முடைய நாமம் மையப்படுவது செய்யும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பினர்களே, இன்றைக்கும் நான் பாட வேண்டிய பாடல், ஆண்டவர் நமக்கு மன்னாவாக கொடுக்கிற பாடல், என் வாழ்வின் முழு இயக்கமெல்லாம். 288வது பாடல். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். வாழ்வின் ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடுதான் இருப்பேன். இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடுதான் இருப்பேன். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் புகழ் பாடி மகிழ்வதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் புகழ் பாடி மகிழ்வதுதான். இரவும் பகலும் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன். என்ன நேர்ந்தாலும் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன். எப்போதுமே உம் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. இரவும் பகலும் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன். என்ன நேர்ந்தாலும் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன். எப்போதுமே உம் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மை நேசித்து வாழ்வதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மை நேசித்து வாழ்வதுதான். இரவும் பகலும் உம்மோடுதான் நேசிப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மைத்தான் நான் நேசிப்பேன். இரவும் பகலும் உம்மைத்தான் நான் நேசிப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மைத்தான் நான் நேசிப்பேன். எப்போதுமே உம்மைத்தான் நான் நேசிப்பேன். எப்போதுமே உம்மைத்தான் நான் நேசிப்பேன். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். இரவும் பகலும் உம் சித்தம் செய்திடுவேன். என்ன நேர்ந்தாலும் உம் சித்தம் செய்திடுவேன். இரவும் பகலும் உம் சித்தம் செய்திடுவேன். என்ன நேர்ந்தாலும் உம் சித்தம் செய்திடுவேன். எப்போதுமே உம் சித்தம் செய்திடுவேன். எப்போதுமே உம் சித்தம் செய்திடுவேன். என் வாழ்வின் ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். ஆம், இந்த வேளையில் கூட ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் கூட கர்த்தர் கொடுக்கிற மன்னாவாகிய வேத பகுதி, யாத்திராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு, நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாகல். கர்த்தருடைய கரம் வெளியரங்கமாக இருக்கிறது. உன் மிருகன் ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும்
கழுதைகளின் மேலும் ஒட்டகங்கள் மேலும் ஆடு மாடுகள் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கு எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாரும் ஒன்று சாவதில்லை என்றார். மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்றும் சொல்லி, கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து என்றும் எவருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவரிடத்தில் என்றார். மறுநாளிலே கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிட்டு இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்கள் ஒன்றாகலும் சாகவில்லை. பார்வோன் விசாரித்து இஸ்ரவேலின் வேலரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகலும் சாகவில்லை என்று அறிந்தார். பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது, அவன் ஜனங்களை போகவிடவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனிடத்தில் உன்னுடைய கண்களுக்கும் வனாந்திரத்துக்கு நேராக இறக்க கடவீர்கள். அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்களும் எரிபந்தமான கொப்பளங்களை எழும்ப பண்ணும். அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்களில் எரிபந்தமான கொப்பளங்கள் எழும்பிட்டு அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலே எகிப்தியர் எல்லாரும் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளுக்கும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. ஆனாலும் கர்த்தர் மோசேயுடைய சொல்லியிருந்தபடி கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படி இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரசாகமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவைகளுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். எப்பொழுது நீ ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் லேவியரின் மிருக ஜீவன்களையும் ஆவையும் சேர்த்து கொள்ள வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகங்களும் செத்து போகத்தக்கதாக அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு என்றார். பார்வனுடைய ஊழியக்காரர்கள் ஒருவன் எவன் கர்த்தருடைய வார்த்தைகளை பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரனையும் தன் மிருக ஜீவன்களையும் படிகளுக்கு ஓடி வர பண்ணினான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை போனானோ அவன் தன் வேலைக்காரையும் தன் மிருக ஜீவன்களை வெளியிலே விட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவித பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டி என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடிமுழக்கங்களையும் கல்மழை அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிட்டு எகிப்து தேசத்தின் அவர் கல்மழையை பெருக பண்ணினார். கல்மழையும் கல்மழையோடு கலந்து அக்னியும் மிகவும் கொடிதாக இருந்தது. எகிப்து தேசம் குடியேறப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றிலையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகள் எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனை அழைப்பித்தாயாக, இந்த முறை பாவம் செய்த என் கர்த்தர் நீதளவு யாராலும் நானும் என் ஜனமும் துன்மார்க்க இது போதும். இந்த மகா இடிமுழக்கங்களும் கல்மழையும் ஒளிய பண்ணும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடையில்லை என்றார். மோசே
அவனை நோக்கி, நான் பட்டணத்தில் புறப்பட்டவுடன் என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன். அப்பொழுது இடைமுழக்கங்கள் உயர்ந்த கல்மழை நின்று போவதனால் பூமி கர்த்தருடையது என்பதை அறிவீர். ஆகிலும் நீரும் உம்முடைய ஊழியக்காரனும் இன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட மாட்டார்கள் என்பதை அறிவேன் என்றான். அப்பொழுது பார்க்கோதுமை கதிர் பயிரும் சணல் நாளாக இருப்பது, அதனால் சணலும் வார்க்குவதை அழிக்கப்பட்டது போயிற்று. கோதுமையும் கம்பும் கதிர் விடாதிருந்தால் அவைகளை அழிக்கப்படவில்லை. மோசே பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான். அப்பொழுது இடைமுழக்கங்களும் கல்மழையும் நிறைந்த மழையும் பூமியில் பெய்யாமல் விழுந்தது. மழையும் கல்மழையும் இடி முழக்கங்களும் நின்று போனதை பார்வன் கண்டபொழுது அவனும் அவன் ஊழியக்காரன் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். கர்த்தர் மோசே கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வன் இருதயம் கடினப்பட்டது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. ஆம், இன்றைக்கு நாம் வாசித்த வேத பகுதி நேற்று தினத்திலிருந்து தொடர்ந்த மன்னா. இங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பெட்டியை எடுத்து சொல்லுகிறதற்கு தயங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த மோசே இடத்துல பேசி மோசே அவர்களிடத்தில் திறப்பின் வாசலில் நிற்க மோசையை அழைக்கிறதை பார்க்கிறோம். அப்படியாக அந்த பகுதியில் அவர்கள் மோசையோடு சொல்லியிருந்தபடி கர்த்தர் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் அதற்கு மேலே ஒரு நம்பிக்கை எண்ணம் இல்லை. ஏதோ குறுகிய மனப்பான்மையோடு காணப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், அருமையான இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செயல்படும் பொழுது இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் புரிவாராக. அப்படியே மோசே தன் கோலை வானத்திலிருந்து நேராக நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேலே வேகமாக ஓடிட்டு எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கனமழையை பெய்ய பண்ணினார். ஆம், அப்படியாக அவர்களை நம்பப்படுத்தி உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நேரத்தில், இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு இருந்து எல்லாவற்றையும் நடத்தி முடிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், கடைசி உள்ள வசனங்களை, கர்த்தர் பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது இடிமுழக்கம் கல்மழையும் நின்றது, மழையும் பூமி பெய்யாமல் இருந்தது. எவ்வளோ பெரிய மகிமை! கர்த்தருடைய மகிமை வந்து இறங்குறவர்களை சூரியனையே அப்படி நிற்க வைக்கக்கூடிய, அந்த ஒளியை நிற்கக்கூடிய அளவில் தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்பதை நாம் ருசிக்க வேண்டும். அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமை, பவர், அவருடைய செயல் இருக்கிறது. நாம் அவரை நம்பி வாழும் பொழுது அவருடைய மகத்துவமான கிரியைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த மோசேக்கு இவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அவன் என்னுடைய ஜனங்களோடு இளைப்பாறுதல் அடைய வேண்டும் என்று எண்ணம் காணப்படும். அதே போல் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வேண்டும். ஆண்டவரை அடைய, ஆண்டவருடைய மகத்துவங்களை ருசிக்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்களை நாம் சிக்கி மூழ்கி அதிலே விழுந்து விடாதபடி தேவனுடைய கரத்தில் உள்ள நல்ல ஐஸ்வர்யங்களை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆம், இந்த நாளில் கூட நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம், கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காகவும் பொருளாதார ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிக்கிற ஒரு நாளாக நாம் கூடி வந்திருக்கிறோம். நன்றி. இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் இயேசுவே, இந்த வேளையில் நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, மட்டுமாய் நடத்தி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மட்டுமாய் வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆண்டவரே, இந்த பூமியிலே இருக்கிற காலவரையிலும் நாங்கள் ஒருவரையும் கெஞ்சி போகாதபடி உம்முடைய ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தாரும். அந்த ஐஸ்வர்யத்தில் நாங்கள் மூழ்கி அதில் சிக்கி தவிக்காதபடி எங்களுக்கு தேவையானதை நாங்கள் எடுத்து உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை காண எங்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறோம். நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பொருளாதார ஆசீர்வாதங்களினாலே
ஒவ்வொருவரையும் பொருளாதார ஆசீர்வாதங்களினாலே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஒருவரும் கூட கர்த்தரை நம்பி கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இந்த நன்மை குறைபட்டது என்று சொல்லாதபடி கர்த்தருடைய அற்புதம் நடக்கட்டும். ஆமாண்டவரை, நீர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறீர். ஆனாலும் நாங்கள் வீணான காரியங்களுக்காக வீண் கடன்களை வருத்தி கொண்டிருக்கிற மக்களை நீ தொட்டு அவர்களை அப்பா அந்த மக்களை நீ சந்திக்கும்படி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். அவர்களுக்கு அதிலிருந்து விடுவித்து அவர்களை ஒரு நல்ல தேவனுடைய பாதையிலே செல்ல கர்த்தர் ஒரு கூட்டத்தை எழுப்பும்படி ஜெபிக்கிறோம். பொருளாதார ஆசீர்வாதம் அவசியம், இல்லாமல் இருந்தால் முடியாத ஆண்டவரே. ஆகவே அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தின் மகிமை அவர்களை நிரப்பட்டும். ஒருவருக்கும் குறைவின்றி நீ வஞ்சனை இல்லாமல் செய்கிற ஒரு ஆண்டவரே, எவ்வளவுதான் தேவனுடைய மகிமை இருந்தும் இவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நிறைவில்லாத ஒரு வாழ்க்கையோடு எத்தனை பேர் இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இதை நினைக்கும் பொழுது அது இருந்தாலும் ஆண்டவரே, அது உடைய நிலையை நாங்கள் எப்படி சொல்லுகிறது என்பதை உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயங்களை செய்வார். நன்றி. இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மையப்படட்டும். எங்களுக்கு நீங்கள் அதிசயத்தை செய்ய வல்லமை உள்ளவர். பொறுத்து ஆண்டவரே, பூமி ஆண்டவரே, பொறுமையோடு உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய மகத்துவங்களை ருசிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆகவே பொருளாதார ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. பொருளாதார ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கு தருவீராக. யாக்கோபு எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். எல்லாவற்றிலும் நிறைவு இரட்டிப்பான மகிமை. ஆனாலும் ஆண்டவரே, அந்த மகிமையின் பிரசன்னம் காத்திருந்து அற்புதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒரு பகுதியில் ஆண்டவரே தன் சரீரத்திற்காக ஆவிய ஆத்ம சரீரத்தை ஒடுக்கி இருந்த பொழுது கர்த்தர் அவரோடு பேசி அப்பத்தையும் இறைச்சியும் காகத்து மூலமாய் கொடுத்த தேவன் இன்றைக்கும் ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு எங்களுடைய தேவைகள் இருக்கிறது, பற்றாக்குறைகள், இது என்ன செய்கிறது, இது நிம்மதியோடு இல்லாதபடி செயல்படுகிற கிரியைகளை சத்ரு கொண்டு வருகிறான் என்ற உணர்வோடு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மேலே இறங்கி அவர்களை திடப்படுத்தி ஆஸ்திகளை சேர்த்து உமக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யும். உங்களை ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இல்லை, எல்லாம் உம்மாலே செய்ய முடியும். யாரை நீர் எப்படி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அப்படி நீர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் பொருளாதார ஆசீர்வாதங்களை யாக்கோபை போன்ற ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. அது ஆண்டவரே, அடுத்த ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பொருளாதார ஆசீர்வாதத்தின் மகிமையாய் பொருளாதாரத்தின் காரியங்களிலே கர்த்தர் எங்களோடு இருந்து ஆண்டவரே அதை நீர் தரும்படி ஜெபிக்கிறோம். நன்றியப்பா. அதே யாக்கோபு இதை சுதந்திரித்தாலும் இஸ்ரவேல் என்ற பெயர் பெற்றுக்கொண்டார். தேவ வல்லமை விளங்கினது, தேவ அற்புதம் நடக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறதப்பா. அந்த விசுவாசத்தின் ஐஸ்வர்யம் இந்த மகிமையை ஆண்டவரை வெளிப்படுத்தும். இந்த நாளிலும் எங்களை கூட ஆண்டவரை யோசிப்பை போல் ஒரு சொப்பனக்காரரை நீர் எங்களுக்கு மாற்றும். உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளே இருந்தார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக இப்பொழுது முறையிடுகிறோம். ஆவிக்குரிய மகிமையின் ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே இருந்தால் எவ்வளவு மகிமையாக இருக்கும் ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டோம். இனி தீங்கு ஒன்றும் அணுகாது. தீங்கு ஒன்றும் அணுகாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். நன்றி ஆண்டவரே. பாவ சாப ரோகங்களை எல்லாம் வென்று நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் வரங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியின் வரங்களினால் எங்களை அலங்கரிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சாட்சியாக இருக்க உம்முடைய ஊழியத்தை பிரசித்தப்படுத்த ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அற்புதங்கள் என்று சொல்லுகிற அந்த வேத வசனங்களை நாங்கள் வாசித்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த கர்த்தர் எங்கள் மத்தியிலே உம்முடைய வல்லமையை நீ தரும்படி ஜெபிக்கிறோம்.
உணர்வுடையதற்கு தக்கதாக இன்றைக்கு எத்தனையோ பேர் உள்ள வாழ்க்கையிலே உணர்வற்று போன ஆட்கள், உணர்வற்று போனவர்களை நீர் தொட்டு அவர்களை நீர் மேன்மைப்படுத்தும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தோட்டத்துக்குள் உலாவும்படி அவர்களை அழையும் ஆண்டவரே. குற்றங்கள் இருந்தால் மன்னித்து ஆண்டவரை குடும்பமாய் உம்மை மயப்படுத்து. யாக்கோபை போல இரு பரிவாரங்களோடு ஆண்டவரை புறப்பட கர்த்தர் உதவி செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரை, வீடு என்ற பரிவாரத்தில் போயிருப்பா. இதே போல் ஆண்டவரை ஆவிக்குரிய மாளிகையாகிய இதில் நாங்கள் கட்டப்பட்டு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற உணர்வை தாரும். ஆவி உற்சாகம் உள்ளது. ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தாரும். ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை தாரும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. இயேசு நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. உங்கள் வாழ்க்கை ரட்சிப்பு இல்லை. சுகமே என் வாழ்வில். ஆமாண்டவரே, அடித்து உதறின என் தேவ வல்லமை ஆண்டவரே, சத்துரு கோட்டைகளை உடைக்கிற ஒரு வல்லமை ஆண்டவரே, அந்த அதிகாலையில் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி உதவி செய்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். ஆமாண்டவரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றி அப்பா. உம்முடைய அற்புதத்தின் மகிமை எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். காணாமல் தேங்கிடும் கல்வாரி ஒன்றுண்டோ, கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும் கண்ணீரோடு பெற்றோர்களை விட்டு ஆண்டவரே வந்திருந்த ஆண்டவரை உண்மை மயப்படுத்த வருகிற ஒவ்வொரு இடங்களிலும் தேவ கிருபை ஊற்றப்படும்படி செபிக்கிறோம். சத்ருவினால் வரும் சதிகள், சத்துரு கொண்டு வருகிற எல்லா பிடிகளிலிருந்து கர்த்தர் எங்களை நீர் விடுவித்து காத்து வருவதற்காக ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்களில் நீ எங்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வரங்கள் எங்களுக்குள்ளே இருந்தால் எழுந்து சொல்லிக்க ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, அங்கே நான் சொன்னது போல் ஆண்டவரே, நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் வரங்களை பேசி உம்மை ஆண்டவரே உம்முடைய பக்கம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த கிருபை வேண்டும் ஆண்டவரே. தாரும் ஆண்டவரே. பொண்ணு பொருளோ புகழோ கேட்கலப்பா, ஆசையை கேட்கல, சம்பத் ஏதோ ஒரு ஆண்டவரே உம்முடைய ஐஸ்வர்யத்தை நாங்கள் சுதந்திரித்து உம்முடைய அன்பிலே இருந்து பாக்கியவானாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இடர்கள் வராதபடி சுயநல ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒழிக்கப்படுவதாக. கோபத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கலந்து போடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் ஆண்டவரே, காது ஒவ்வொரு ஆண்டவரே செயல்கள் எண்ணங்களில் எல்லாம் தேவ மகிமை ஊற்றப்படுவதாக. நான் உனக்கு முன்னே போய் கோலனானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறீரே. இது ஆவியினால் இதன் கூடும் ஆண்டவர். ஆவி இல்லாமல் ஒன்றுமில்லை. ஆவியினாலே கூடும். கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் அருள் மழை பொழிகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை உம்முடைய கிருபை வர்றங்களினாலே அலங்கரித்து எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் ஆண்டவரே. எழுந்து ஜொலிக்க உம்முடைய ஊழியத்தில் ஆண்டவரே ஆவியின் சிந்தையை தரித்தவர்களாக மாம்சீக சிந்தனையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அற்றுப்போவதாக. ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய மகிமையை நீர் எங்களுக்கு தரும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை விளங்கும்படி செபிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். ஆவியின் ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தாரும் எங்களுக்கு ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற நிறைவை விட தேவனுடைய மகிமையை சுதந்திரிக்கிற தேவ பிள்ளைகளாய் மாற கர்த்தர் எங்களை நீர் வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிருபை வரங்களை தாரும். நாங்கள் எழுந்து ஜொலிக்க ஆண்டவரே உமக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானாக இருக்கிறீரே, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானாக இருக்கிறீர் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீர் ஆண்டவரே. நன்றியப்பா. ஆவியின் வரங்களினாலே எங்களை அலங்கரிப்பீராக ஆண்டவரே. உமக்கு சாட்சியாக எழுந்து ஜொலிக்க எங்களை நீர் புது சிருஷ்டியாக உம்முடைய கிருபையினாலே மூடி மறைக்கும்படி செபிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பொருளாதார ஆசீர்வாதங்களினாலும் எங்களை மகிழ்ச்சி ஆண்டவரை நிறைய செய்யும்படி
எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்மையினால் ஆண்டவரே உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், எங்கள் ஆண்டவர் உம்முடைய நன்மையினால் எங்களை வாய் திருப்தியாக்கு ஆண்டவரே. நாளும் நம் குறைகள் என்று உணர்ந்து தேவ சித்தம் மகிமை வெளிப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களை ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நோய் வாய்ப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை நோயிலிருந்து சுகத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுப்பா, எங்களுக்கு ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய ஆவியின் வரங்களை தந்து ஆண்டவரே இந்த நேரத்தில் தேவன் எங்களோடு அசைவாடுகிறார் என்பதை அறிந்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் மற்றும் ஆமென் என்றும் ஒவ்வொருடைய வாழ்க்கையை சொல்லிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்ன வேத வசனம் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.